வெல்கம் டு போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னி. இது வந்து உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண வேண்டாம், ஈஸியாக விட்டால் தானாக நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த சாப்டரில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, லூசன் யோர் grip. எதையும் உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் grip-ஐ லூஸ் பண்ணுங்கள். கையை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாள் ஒரு கிங் வந்து ஒரு ஜென் மாஸ்டரை பார்க்குறதுக்காக போகிறாரு. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுங்க, எனக்கு விஸ்டம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அந்த ஜென் மாஸ்டர்கிட்ட அவர் பேசிக்கிட்டே இருக்கார். பேசிகிட்டே இருக்கார். அப்போது அந்த ஜென் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு டீ கப் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அந்த டீ கப்புக்குள்ளே டீயை ஊற்றிட்டே இருக்கார். இவர் பேசிகிட்டே இருக்கார். ஊற்றிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் அந்த டீ கப் ஃபில் ஆகிட்டு வெளியில் கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த ஜென் மாஸ்டர்கிட்ட அந்த கிங் சொல்கிறாரு, ஸ்டாப் பண்ணுங்கள், அங்கே பாருங்கள், அது உள்ளே போகாமல் கொட்டிகிட்டே இருக்குது, டீ கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த ஜென் மாஸ்டர் சொல்கிறாரு, நீங்களும் இந்த மாதிரி தான் இருக்கீங்க, உங்களோட மனசில் நிறைய ஒப்பீனியன்ஸு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எப்போ எம்டி கப் ஆகிறீங்களோ அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்தை எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, எம்டி கப்பாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். அப்போ தான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதே நம்மளுக்கு கேட்கும். ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னிங்கிறது வந்து ரொம்ப எமோஷ்னல் ஜேர்னி, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஜேர்னி. அப்போது நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும், கம்பேரிசன்ஸ் வரும். அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா, நான் சொல்கிறது உங்கள் காதில் விழணும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு க்யூரியஸாக வாங்க. என்ன கற்றுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு வாங்க. ஒரு ஃபன்னாக கேமாக ப்ளே பண்ணுறதுக்காக வாங்க. ஸோ உங்களுக்கு ஹீலிங் நடக்கணும் அப்படின்னா இந்த 6 விஷயம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். என்னென்னா, உங்களை நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். யூஸ்வலாக என்கிட்ட மதர்ஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோடய கசின் சிஸ்டர் ஒருத்தி இருக்கா, அவள் 6 months வெயிட் குறைச்சிட்டா, ஆனால் என்னால் வெயிட்டை குறைக்க முடியல, எங்கள் அம்மாவே நான் குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட பழைய ஐடென்டிட்டி, பழைய மாதிரி இருந்ததோட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைனா வேறு யாரும் ஒருத்தரோடையாவது கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, யூ லூஸ் ஹோப். உங்களால் சரியாக முடியும், சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஹோப்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பெல்விக் ஃப்ளோர் ப்ராப்ளமோ இல்லை வேறு பேக் பெயினோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இது நிரந்தரம், இதுலேருந்து நான் வெளியிலே வர முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுலேருந்தும் நீங்கள் வெளியில் வரணும். அப்புறம் ஏதோ ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே கூகுள் பண்ணுறீங்க, உடனே என்ன பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் போய் பார்க்குறீங்க, இன்ஸ்டாவில் போய் பார்க்குறீங்க, யூடியூப்பில் யாராவது ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு எதையுமே நீங்கள் செய்கிறதில்ல. என்ன ஆகுறீங்கன்னா, கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, எதை செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆகுறீங்க. ஸோ கான்ஃப்ளிக்டிங் அட்வைஸ், ஒருத்தவங்க நோ சொல்கிறாங்க, ஒருத்தவங்க எஸ் சொல்கிறாங்க, நான் இப்போ எதை எடுத்துக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு ஆகிடுறீங்க. ஸோ முதல்ல கான்ஃப்ளிக்டிங் அட்வைஸை கேட்குறத ஸ்டாப் பண்ணுங்கள். சிம்டம்ஸை உங்களுக்கு யாரை ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. அண்ட் பிட்டாக ஒரு 5 minutes வீடியோ, 2 minutes வீடியோ, 1 minute வீடியோ பார்க்குறதுல உங்களால் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணவே முடியாது. அது ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ஓவர்லோடிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதை பண்ணாதீங்க. தென் எக்ஸ்பெக்டிங் இன்ஸ்டன்ட் ரிக்கவரி. இது வந்து எல்லா மதர்ஸுமே ஒரு என்னென்னா, உடனே நம்ம திரும்ப பழைய மாதிரி ஆயிட மாட்டோமா, அது ஒரு நல்ல விஷயந்தான் அது. பட் அது ப்ரெஷர் ஆகும்போது ஹீலிங் நடக்காது. ஸோ இன்ஸ்டன்ட் ரிக்கவரி இஸ் பாசிபிள். பட் இன்ஸ்டன்ட் ரிக்கவரி பாசிபிள் அப்படின்னா அது எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தால் பாசிபிள் கிடையாது, ப்ரெஷராக இருந்தால் பாசிபிள் கிடையாது, ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்தால் பாசிபிள். அண்ட் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு செட்பேக் வந்துருச்சு, உங்களையும் நீங்கள் மிரரில் பார்க்குறீங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களையும் நீங்கள் செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, முதல்ல அதுலேருந்து வாங்க. உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுலேருந்து வெளியில் வாங்க. அண்ட் ஹோல்டிங் டைட் டு த ஓல்டு ஐடென்டிட்டி. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்னா, ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க, நினச்சப்போ தூங்கியிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, வெளியே போயிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ இதை எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா,
என்னோடய ஐடென்டிட்டி போயிடுச்சு, நான் யாருன்னு எனக்கு தெரியல. யாருன்னே தெரியல தான் உங்களோட கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷெட்யூல் எல்லாமே மாறிடுச்சு. பட் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது எல்லாமே என்னென்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து எங்கே போவீங்க? காலேஜுக்கு தானே போவீங்க. ஸோ காலேஜுங்கிறது அப்கிரேட். அதே மாதிரி தான் உங்களோட இதுக்கு முன்னாடி உள்ள லைஃப் எல்லாமே ஒரு ஸ்டேஜை முடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகிறது ஒரு அப்கிரேட் வரும்போது, ஒரு பவர் வரும்போது கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக கூடவே வரும். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆஸ் அ மதராக ப்ரொமோட் ஆகிருக்கீங்க. ஸோ மதராக ப்ரமோஷன் ஆனால் கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கண்டிப்பாக உங்களுக்கு கூட இருக்கும் அப்படின்னு புரிஞ்சால் மட்டும்தான் ஹீலிங் நடக்கும். ஸோ மைண்டை ஓவர்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பாடி ஸ்ட்ரகிள் பண்ணும். அதுக்கு பாடிக்கு உங்கள் பாஸ் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரா, குழந்த அழுதா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ்ஸா, இதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ பாடி ஸ்ட்ரகிள்ஸ் டு ஃபீல் சேஃப் அண்ட் டு ஹீல். அப்போது ஹீலிங் நடக்காது. ஸோ உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது விட்டுட்டு கம் வித் ஓப்பன்னஸ். ஃபியர்லேருந்து வெளியில் வாங்க. ஃபியருக்கு பதில் எப்போல்லாம் ஃபியர் வருதோ ஐம் க்யூரியஸ் நவுன்னு உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க. அண்ட் ப்ரெஷர், மற்றவங்களுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னு நினச்சி பேஷன்ஸோடு வாங்க. அண்ட் வில்லிங்னஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதை நான் பண்ண மாட்டேன், அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லாமல், என்ன பண்ணால் எனக்கு இன்னும் சரியாகும், என்ன பண்ணால் நான் என்ன மாதிரி நான் திரும்ப ஆகுவேன், அதுதான் உங்களோட தாட்டாக இருக்கணும். வில்லிங்னஸ், எதையும் செய்கிறதுக்கு ரெடியான ஓப்பன் ஹார்ட்டடோடு வாங்க. ஸோ அப்போ மட்டும்தான் இந்த கோர்ஸோட ஃபுல் பெனிஃபிட்டையே நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். And healing begins the moment you loosen your grip. So come with open hands to receive. Next classல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, why healing is not linear. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள் so that you will know more about it. Thank you. See you tomorrow.